எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிங் கிஷோர் தான். கிங்குன்றது நான் சொல்கிற ஒவ்வொரு ஜாதகமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர். எனக்கு ஃபோன் பண்ணி எங்களை கேட்குறாங்க, நல்லா இருக்குது நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக உட்காந்து நீங்கள் சொல்கிற பேருக்கெல்லாம் ஒரு பேர் கேட்குறாங்க, அப்படியே சொல்கிறேன், அப்படியே உட்காந்துக்கணும் ஜாதகம் நீங்கள் சொல்கிற 100% அப்படியே உட்காந்து. அதனால தான் கிங்குன்றது பட்டனை கொடுத்தாங்க. கிங்கு கிஷோர் காந்த்னு சொன்னாங்க. கிங்கு மாதிரி சொல்கிறீங்க, உங்களுக்கு வீடியோ கிங் ஆஸ்ட்ரோ அந்த மாதிரி கிங்கு மாதிரியே இருக்குது உங்கள் ஜாதகம். கிங்கு மாதிரி வச்சு ஒரு பொருத்தி பார்த்தா ஒரு ஜாதகம் வச்சு பார்த்தா பக்காவாக உட்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம ஜாதகத்துக்கு எந்த சிம்பிளாக இருக்கு பாருங்க, என்ன கிரகத்தை வச்சு சொல்கிறோமோ அதை அப்படியே உட்காரோம். ஜாதகத்தை வச்சு பாருங்கள், சிம்பிளாக இருக்கும். நிறைய கிரகம் பாருங்க, ஒன்றும் பண்ண முடியாது, சிம்பிளாக கூட 1-2 கிரகம் தான், அதை வச்சு சொல்லுவோம். அந்த கிரகத்தை வச்சு பார்த்தா அப்படி பக்காவாக உட்காரும். சில விஷயம் இன்றைக்கி போடுறது ஃபேமிலி வீடியோ போட மாட்டோம். கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க, 2 உறவு கொடுக்குது, 2 திருமணத்தை கொடுக்குது. அது ஏன் கொடுன்னு சொல்கிறேன். நீங்கள் எடுத்து போய் இது வந்து ஜாதகத்தை வச்சு செட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா 9 நாங்கள் போகிறது 2 கிரகத்தை வச்சு தான் சொல்ல போகிறேன். மிச்சம் 7 கிரகம் இருக்குது. அந்த 7 கிரகத்தை நிலையை வச்சு தான் சொல்லணும். நீங்கள் அடக்கூட எடுத்து தெரிஞ்ச விஷயம் படிக்காமல் நீங்கள் இது எடுத்து வச்சு ஜாதகம் வச்சு பார்த்து நம்ம ஜாதகம் அப்படி இருக்கணும், உங்கள் ஃபேமிலி பிரிஞ்சிடும். உங்கள் ஃபேமிலியில் கஷ்டமான பிரச்சனைகள் வரும். அதை அப்படி பார்க்கக்கூடாது. புரியுது? நல்லா இருக்கும். அப்படி பார்க்கணும். ஜாதகம் வச்சு தான் நீங்கள் யோசிக்க எடுத்து கொடுத்து தான் பார்க்கணும். நீங்கள் 2 விஷயத்துக்கு நான் சொல்லிட்டு நீங்கள் வந்து அறக்குறையாக வச்சு அந்த ஜாதகத்தை பார்க்கக்கூடாது. குடும்பம் கட்டுப்போய் ஃபேமிலி கட்டு போயிடும். புரியுதுங்களா? அது ஃபுல்லாக தெரியணும். ஏன் பிரிஞ்சாங்க தெரியணும். ஒரு கணவன் மேலே பிரிவிடாங்க என்ன காரணம் தெரியணும். அவங்க வீட்டுக்காரத இறந்துருக்காரு, ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாரு. ஒரு மனைவி உடம்பு செல்லாமல் இறந்துட்டாங்க. அது பிரியுது இல்லையா? ஏன் 2 கல்யாணம் கொடுக்குது, 2 உறவு கொடுக்கல, 2 உறவு ஏன் கொடுக்குது, 2 கல்யாணம் கொடுத்து தெரியுது இல்லை. அதுக்காக நீங்கள் எதுவும் வச்சு ஐயோ நம்ம வீட்டுக்காரர் அப்படி தான் இருக்குமா, நம்ம பொண்டாட்டிங்க அப்படி தான் இருக்குமா, நீங்கள் ஜாதகம் செட் பண்ணி பார்க்கணும். நான் 2 கல்யாணம் மட்டும் தான் போடணும். அனுபவ ஜாதகம் ஏற்கனவே நடந்த விஷயம், அதை எடுத்து போடணும். அவங்க கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, ஒருத்தர் ஆக்சிடென்ட்டாக செத்துட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் கணவன் மனைவி ஜாதி எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன் நான். புரியுங்களா? நீங்கள் வந்து அரைக்குறையாக வீட்டு நம்ம ஜாதி செட் பண்ணி பார்க்கக்கூடாது. இது ஃபுல்லாக பார்க்கணும். டைவர்ஸ் ஆகிடுது. கணவன் மனைவி 2 பேர் ஒன்றா சேர்றாங்க, கொஞ்ச நாள் பார்க்கணும்னா டைவர்ஸ் ஆகிடுது. ஏதோ ஒரு காரணம் பிரிஞ்சு போயிடுறாங்க. அது மாதிரி குரு செவ்வாய் இருக்கணும், சூரியன் புதன் இருக்கணும், அவங்களும் தாம்பத்தியம் நடக்காமல் இருக்கணும், அதில் பிரச்சனைகள் இருக்கணும். அதில் பிரியணும். நீங்கள் எத்தனை வச்சுக்கிட்டு சுக்கரன் கூட குரு இருக்குது, குரு கூட சுக்கரன் இருக்குது, சுக்கரன் கூட செவ்வாய் இருக்குது, மகரமாக இருக்குது, சண்டியில் இருக்குது, 28 டிகிரியில் நீங்கள் எத்தனை வச்சிங்கன்னா அந்த குடும்பம் கெட்டு போய்டும். நீங்கள் அதை பார்க்கவே கூடாது. புரியுதுங்களா? உங்கள் குடும்பம் தான் கெட்டு போய்ட்டு பார்த்துங்க. ஜாதகத்தை வீடியோ வந்து பார்க்கணும். நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள் மேலோட்டமாக போடுவோம். புரியுதா? நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு இருக்குது, குரு கூட புதன் மகரம் நம்ம சொல்லியிருக்கோம். குரு இருக்குது, குரு கூட புதன் மகரமாக இருக்குது. அது ஆணோ பெண்ணோ, புரியுதுங்களா? குரு இது ஒரு ஆண் ஜாதகர், அது கூட புதன் மகரமாக இருக்குது. இந்த ஜாதகம் 2 கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த ஜாதகம் 2 கல்யாணம் ஆயிடுச்சு. இது பெண் ஜாதகமாக இருந்தாலும் அதே மாதிரி குரு கூட புதன் மகனாலும் அவங்க 2 கல்யாணம் ஆகிடும். அல்லது 2 உறவு ஏற்படும், இல்லை 2 திருமணம் ஏற்படும். அதான் உறவு தான் திருமணத்தை தான் சொல்கிறோம். 2 உறவுன்றதான் சொல்கிறோம். திருமணம் 2 உறவு அல்லது 2 திருமணம் சொல்கிறோம். நீங்கள் அரைக்குறையாக புரிஞ்சு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சரிங்களா? அப்புறம் சுக்கரன் கூட இது இப்போ ஆண் ஜாதகம் ஆச்சா, பெண் ஜாதகம் போட்டே காட்டணும். போது இப்போ குரு கூட நம்ம சொன்னோம், குரு கூட சேர்ந்த புதனோ குரு கூட சேர்ந்த புதன் வக்ரமாக இருந்தாலோ அல்லது பரிவர்த்தனையாலோ இருந்தாலும் சந்தியில் 28 டிகிரியிலோ அல்லது 2 டிகிரியிலோ அந்த ஜாதகர் நிலை இல்லாதவங்க இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ இந்த குரு நல்லா தான் இருக்குது, கூட சேர்ந்த கிரகம் கிடைக்குது. அப்போ குருவுக்கு 2 கல்யாணத்தை கொடுக்குது. இது பெண் ஜாதகம். செவ்வாய் நல்லா தான் இருக்குது, குரு நல்லா தான் கெட்டு போச்சு, கூட செவ்வாய்க்கு கல்யாணம் கொடுக்குது. இது பெண் ஜாதகம்னு வச்சுங்களேன். குரு வக்கரமாக இருக்குது. இது பெண் ஜாதகமாக இருந்தால் தன்னுடைய கணவருக்கு 2 கல்யாணத்தை கொடுக்குது. புரியுதுங்களா? சிம்பிள். குரு வக்கரமாகிடுச்சு. இது பெண் ஜாதகம் இல்லையா? இது பெண் ஜாதகம் தன்னுடைய கணவரை பற்றி பார்க்கணும். இப்போ கூட குரு வக்கரமாக இருக்குது. அப்போ தன்னுடைய கணவருக்கு 2 கல்யாணம் ஆகும், 2 உறவுகள் ஏற்படும். அதையும் பார்க்கணும். எதனால அவங்க திடீர்னு நம்ம உடம்பு சிலம்பு செத்துட்டாங்க, மறந்துட்டாங்க. அதனால தன்னுடைய கணவருக்கு 2 கல்யாணம் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? நம்ம அப்படி பார்க்கணும். எதனால அப்போ 2 கல்யாணம் இருக்கும்போது நம்ம வீட்டில் 2 உறவு வச்சுருவாரா, நம்ம பாட்டு 2 உறவு வச்சுக்கணும் புரிஞ்சிக்கக்கூடாது, தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. எதனால அப்படின்னு நடக்க சொல்கிறேன். ஒருத்தர் கணவன் நம்ம டைவர்ஸ் ப்ராப்பர்ட்டியாக போய் ஒருத்தர் பிரிஞ்சிடறான், ஒருத்தருக்கு பிடிக்க மாட்டேது. உன் வாழ்க்கை நீ பாரு, என் வாழ்க்கை நான் பாருறேன், உன் வேலை நீ பாரு, என் வேலை நான் பாரு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் சட்டப்படியே பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஒருத்தருக்கு பிடிக்கல, விருப்பம்னா வாழ்கிறாங்க, போய் கோர்ட்டு போய் டைவர்ஸ் பண்ணிட்டு வாழ்ந்துறாங்க. புரியுது? அப்படின்னா 2 கல்யாணம். 2வது ஆள் பார்த்தா அவர் 2 கல்யாணம் ஆகிடுது. 2 உறவும் சொல்கிறோம். புரியுதுங்களா? இது வந்து ஆண் ஜாதகம். குரு லக்னம் ஆகுது. இது குரு லக்னம் அவருடைய குரு லக்னம். இது வந்து லக்னம்
இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த இடத்துல குரு இருக்கு அவருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, புதன் இருக்கு. குருவுக்கு ஜாதகம், இது ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகம் இது குரு இருக்கு. ஆனால் இது கூட புதன் இருக்கு. இது புதனோட வீடு. இங்க வந்து செவ்வாய் இருக்கு. புரியுதுங்களா? குரு இருக்காரு. இது வந்து செவ்வாயோட வீடு. இதுவும் செவ்வாயோட வீடு, இதுவும் செவ்வாய் வீடு. இது குரு கூட சேர்ந்த புதன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆயிடுச்சு. அதனால இந்த ஜாதகர் 2 கல்யாணத்தை கொடுத்துருச்சு. சிம்பிள் ஆச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். குரு இருக்காரு. குரு கூட புதன் வகரமா இருந்தாலும் சரி. அவ்வளோதான். குரு இருக்கு. குரு இது தேவையில்லை, நம்ம இதை விட்டுடுங்க. இப்போ இதை மட்டும் இருக்கணும். குரு கூட புதன் வகரமா இருக்கு. என்னன்னா அந்த ஜாதகர் 2 கல்யாணம் ஆகிடும். எதனால் ஆகுதுன்னு அதுக்குள் ஜாதகம் பார்க்கணும். குரு நிறைய விஷயங்கள் சூரியன் முதல்ல இருந்தால் தாம்பத்தியமாக நடக்காது. குரு செவ்வாய் இருந்தால் வழக்குகள் போகலாம், நோய் இருக்கும். ஒரு ஜாதகம் குரு செவ்வாய் இருந்தால் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். உடம்பு சரியில்லாமல் இருந்துருவாங்க. சனி ராகு நாய்ச்சி தரலாம். புரியுதுங்களா? நீங்கள் வந்து அரைப்படை புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து குரு இருக்குது. குரு கூட புதன் வக்கரமாக இருக்கும். பட்சா இப்போ புதன் செவ்வாய் பரிவர்த்தனையாக இருக்குது. இங்கே குரு இருக்குது, ஒரு ஆண் ஜாதகம். இது பெண் ஜாதகம் வந்து குருவுக்கு, குரு கூட புதன் செவ்வாய் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு 2 கல்யாணம் ஏற்படும். எல்லாரும் 2 திருமணம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ குரு கூட புதன் வக்கரமாக இருக்குது. புதன் வீடு, இது வந்து புதன் வீடு. இது 2மே புதனுடைய வீடு. இது 2 செவ்வாய் வீடு. பரிவர்த்தனையாக இருக்குது. குரு கூட சேர்ந்து பரிவர்த்தனையாக இருக்குது. அப்போ அந்த குரு நிலை இல்லாத வாழ்க்கை நான் சொன்னா இல்லையா? குரு கூட எந்த ஜாதகம் குரு வக்கரம் பரிவர்த்தனை சந்தி 22 டிகிரியோ அல்லது 28 டிகிரியோ சேர்ந்தால் இந்த குரு நிலை இல்லாத தன்மை ஆகுது. அதை விட்டுடுங்க. இப்போ குரு கூட இருக்கு, புதன் வக்கரமாக இருக்குது. புதன் வக்கரமாக இல்லை, புதன் வக்கரமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட் இல்லை, 2 டிகிரி புதன் வந்து 2 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை 28 டிகிரி இருந்தால் அது நிலைத்தன்மைன்னு அர்த்தம். 28 டிகிரி. புரியுங்களா? குரு கூட புதன் 22 டிகிரி சந்தியில் இருக்குது. அப்போ குருக்கு 2 கல்யாணம் கொடுக்க மாட்டோம். குரு கூட புதன் இருந்து 2 டிகிரி இருந்தாலும் இது ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரியா, முதல் 2 டிகிரியோ கடைசி 2 டிகிரி இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு 2 கல்யாணத்தை கொடுக்குது. தான் ஜாதகம். பார்த்தீங்களா? சிம்பிள். குரு கூட சேர்ந்த புதன் வக்கரமாக இருந்தாலோ அல்லது பரிவர்த்தனையாக இருந்தாலோ அல்லது 2 சந்திகள் 2 டிகிரி இருந்தாலும் 28 டிகிரி இருந்தாலும் இந்த ஜாதகர் 2 கல்யாணம் ஆகுது. சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. அவ்வளோதான் வீடியோ. அப்போ தெரிஞ்சுக்கிங்களா? இவ்வளோ தான் அவங்க ஜாதகம். பாரம்பரிய ஜாதகத்தை முதல்ல நான் போட்டேன். கூட சூரியன் சனி ராகு செவ்வாய் எல்லாம் இந்த மாதிரி இருந்தால் பாரம்பரிய ஜோதத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? அது வேறு ஒரு ஜாதகம், அது ஒரு பாரம்பரிய ஜாதகம். இது கிரகங்களை வச்சு நான் சொல்கிறது. இது ஒரு ஐடியா. இது ஒரு சிம்பிள் ஜாதகம். பார்த்தா ஆணோ பெண்ணோ குரு கூட புதன் வக்கரமாக இருக்குது. இல்லை புதன் வக்கரமாக ஆகலை அப்படின்னா 2 டிகிரியிலோ அல்லது 28 டிகிரியிலோ இருந்தால் நிலைத்தன்மையாக இருக்குன்னு அர்த்தம். இந்த குரு நிலையாக இல்லை. அப்போ கூட கிரகத்துக்கு எடுத்து 2 கல்யாணம் கொடுக்குது. அப்போ குரு இருக்குது. குரு கூட புதன் செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் அந்த தன்மையை இந்த ஜாதகருக்கு ஆண் ஜாதகர் 2 கல்யாணம் கொடுக்குது. ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம சிம்பிளாக சொல்கிறோம், நீங்கள் புரிஞ்சதுக்காக சொல்கிறோம். நீங்கள் அறபதியாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக போய் ஜாதகம் செட் பண்ணி பார்க்கக்கூடாது. அது பிரச்சனை போய் முடியும். நிறைய விஷயங்கள் போகணும். புல் ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். 2 கல்யாணம் ஆகுமா, நம்ம குடும்ப பிரச்சனை வருமா, பிரிஞ்சிருமான்னு புல் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். பாருங்களா? வீடியோவில் சிம்பிளாக பண்ணுங்கள். ரொம்ப ஜாதகம் பார்த்துட்டு ரொம்ப நன்றி. ஏன்னா ஜாதகம் பார்க்கணும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு பண்ணுங்கள். கிங் ஆஸ்ட்ரோ நம்ம யூடியூப் சேனல் பேர் கிங்கு கிஷோர்காந்த். ஏன்னா கிங்குன்னு கொடுத்த பட்டம். ஏன்னா நம்ம சொல்கிறது பாருங்கள் சிம்பிளாக இருக்கு. பாருங்கள் நம்ம பார்க்குற விஷயம் எதுவுமே சிம்பிளாக நிறைய 9 கிரகத்தை வச்சு பார்க்க மாட்டேன். 2 கிரகம் குரு புதன் அவ்வளோதான் வச்சு பார்த்தீங்கன்னா 3 கிரகம் செவ்வாய் 2 கிரகம் அல்லது 3 கிரகம் வச்சு சொல்லிடுவோம். அதை நீங்கள் எத்தனை அப்ளை பண்ணி பார்த்தா ஜாதகம் அப்படியே இருக்கும். ஆனால் மொத்தம் ஜாதகம் பார்க்கணும். நீங்கள் ஜாதகம் படிக்கணும், படிச்சுட்டு தான் நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம சொல்கிறது பக்காவாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படியே இருக்கும். ஏன் 2 கல்யாணம் ஆகுது, 2 பேரும் பிரிஞ்சுறாங்க பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அதனால தான் கிங்குன்னு சொல்கிறோம். நம்ம சொல்கிறது அப்படியே கிங்குன்னா பக்காவாக உட்காரும். கிங்கு மாதிரி உட்காரும். நம்ம சொல்கிற ஜாதகம் எல்லாம் அருமையாக உட்காரும். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படியே கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் பேர் சொல்லுவோம், பேர் வச்சு சொல்லுவோம். ராஜா கிங்குன்னா ராஜான்னு அர்த்தம். ராஜான்னா சூரியன் அர்த்தம். சூரியன் சொந்த தொழில் செய்வான்னு அர்த்தம். கிங் ஆஸ்ட்ரோ கிங்குன்னா சூரியன் சொந்த தொழில் செய்கிற மாதிரி. அவ்வளோதான்.
கிங்னா ராஜா, ராஜான்னா ஜாதகத்தில் சூரியன் அர்த்தம். சூரியன்னா அப்பான்னு அர்த்தம். அப்பாவோட அன்பு இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அப்பா இல்லை, சிம்பிளாக இருக்கணும். இப்போ சொந்த தொழில் செய்வாங்க செய்வாங்க, அவ்வளோதான். அப்போ நான் என்ன முடிவு கொடுத்தோ அது இதுதான் சொல்லுவேன், என்னோடய ஜாதகம் தான் சொல்லுவேன். நான் என்ன தொழில் சொல்லுன்னு சொல்லிட்டு அது என்னோடய ஜாதகம் தான் சொல்லுவேன். நான் எதுவுமே முடிவு பண்ணுறது இல்லை, நான் எதுவுமே முடிவு பண்ணுறேன். என்னோடய ஜாதகம் என்னோடய லைஃப் தான் முடிவு பண்ணுறது. புரியுதுங்களா? நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறேன்னா ஜாதகம் தான் காரணம். நான் என்ன ஆகணும், இல்லை 42 வயசு 42 வயசு ஜாதகம் போடுறேன். நான் என்ன ஆகணும் என் ஜாதகத்தில் இருக்கும். நான் முடிவு எடுக்கிறது கடவுள் பிறக்கும்போது ஒரு மனிதனுக்கு இப்படி தான் நடக்கும், இப்படி தான் போவோம், இப்படி தான் சொல்லுவாங்க. யாராலும் மாற்ற முடியாது. இது இப்படிதான் இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் கிங்குன்றது பட்டம் கொடுத்தாங்க. கிங்கு கிஷோர் காந்த். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக உட்காந்து சொல்லுங்கள். என் ஜாதகம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் வச்சு பாருங்கள், பக்காவாக இருக்கும். இப்போ இன்னொரு பிஞ்சாதகம் போடலாம் பாருங்கள். பார்த்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து மக்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணி. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாதகம் கண்டினியூ பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே வச்சு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. நிறைய ஃபுல்லாக பார்க்கணும். 9 கிரகத்தை வச்சு ஜாதகத்தை பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. பார்த்து அடுத்தடுத்து பாருங்கள். பார்த்துக்கு ரொம்ப நன்றி.